Hey, hi, welcome back to my fitness journey. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். Day 2. So, காலையில் எழுந்துச்சு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ். அதனால் வச்சு நடந்து போயிட்டுருக்கேன். காலையிலக்கு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னு தெரில. அதனால ChatGPT அண்ட் சம் சோசியல் மீடியாவில் செக் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு வந்து கன்வீனியண்டாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா காஃபி. என்னடா நீங்கள் காஃபியான்னு கேட்பீங்க. எஸ், காஃபி தான். காஃபியில் வந்து கெஃபைன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதனால் ஒரு டம்ளர் காஃபி மட்டும் வித்தவுட் சுகரில் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் 2 வாழைப்பழம் சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் ஸ்டாமினாக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கிட்ட வந்தாச்சு. காலை 4 மணிங்கிறதுனால யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அதை போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். கதவை ஓப்பன் பண்ணலாம். வெற்றிகரமாக கதவை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல வேட்டை. ஒரே இருட்டா இருக்கு. இருட்டுக்குள்ள ஒரு திருடு மாதிரி வந்துட்டு இருக்கேன். திருட்டுக்கு இருட்டு தாண்டா வேணும், குருட்டு பழம். ஓகே, நம்ம இப்போ ஜிம் மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம சட்டரை ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த டைமுக்கு எப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் முதல்ன்றனால நம்ம இந்த டைமுக்கு வரோம். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட். டே 2க்கான ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஒர்க் அவுட் அண்ட் ட்ரைஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். வார்மப்ல இருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வார்ம் அப் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி நம்ம உடம்பு கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுனால நம்மளோட உடம்பு இருக்க தசைகள் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிரும். அதனால நம்மளோட வந்து அதிகமான ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். அதனால இதுன்னு இல்லை, நீங்கள் எதுனாலுமே சரி, ஏதாவது வந்து கஷ்டமான ஏதாவது ஒரு வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு வார்ம் அப் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டு. அதனால வார்ம் அப்ல இருந்து பண்ணிடலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மசில் ட்ரியரு, ஸ்ப்ரெயினு, அப்புறம் இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வரும். அது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணாதனால வரலாம் மேபி. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து உடம்புல எந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வார்ம் அப் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வார்ம் அப் பண்ணிக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து வார்ம் அப்ல இருந்து ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த வார்ம் அப்னாலும் சரி, ஏதாவது ஒன்று இல்லை ஏதாவது ரன்னிங் அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். ஓகேவா? வார்ம் அப் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த வெயிட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் சும்மா அது ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் அந்த வெயிட்டை தூக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வரணும். இல்லை, மாமே ட்ரவுசர் தூக்கி போடியா. புது ட்ரவுசரா, இதை போய் தூக்கி போட சொல்ற? ஃபர்ஸ்ட் புல் டவுன்
ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்ட் டே. ஆக்சுவலி நான் நிறைய வீடியோ எடுத்திருந்தேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோவுமே இப்போ இந்த வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆஃப் ஹேண்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியாது. ஸோ இது மாதிரி தான் நிறைய வீடியோ இருந்தது. ஆக்சுவலி இதுலேயாவது கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு தெரியுது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ சுத்தமாக தெரியாது. அதனால வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் நாம இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணது. அண்ட் ஒரு 2 கிளிப்ஸ் தான் அப்லோட் பண்ணுற மாதிரியே இருந்தது. அப்புறம் எதுக்கு இதை அப்லோட் பண்ணேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ எதனால் அப்படின்னா இப்போ நம்ம தான் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. வீடியோ எப்படி எடுக்கணும், எப்படி எடிட் பண்ணணும், அதை எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, அதாவது வீடியோ எடிட்டிங்ல இருந்து எதுவுமே தெரியாது, எடுக்கிறதுல எதுவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குத அப்புறம் வந்து நம்ம திருத்திக்கலாம். அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அது வந்து கொஞ்சம் பெட்டராக எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவையும் கவர் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து கரெக்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்ட் டே. பேக் ஒர்க் அவுட் தான், லேட்டர் தான் போட்டேன். ஸோ அதில் வந்து எல்லாமே நான் முடிச்சிட்டேன். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு செட்டுக்கு 12 அப்படின்னு சொல்லி ஒரு 3 செட் தான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ண முடியாமல் போயிடுச்சு வீடியோவில். ஸோ ஜஸ்ட் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சும்மா போட்டிருக்கேன். இது ட்ரையல் வீடியோ தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மண்டேல இருந்து வீடியோ கரெக்டாக எடுக்கன்னு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இந்த ரெக்கார்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ 10 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இது இப்போ இன்னும் எடிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால அந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது அதுலேயுமே கொஞ்சம் வீடியோஸ்லாம் நிறைய மிஸ் ஆகுது. ஆனால் வர வர கொஞ்சம் நல்லா நிறைய கவர் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதை என்னன்னு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை ஏதாவது திருத்திக்க பார்க்குறேன். எனக்கும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து என்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ மட்டும்தான். நான் இதில் எந்த ஒரு டிப்ஸும் இல்லை, யாருக்கா இதில் வந்து எதாவது சொல்லி கொடுக்க போறேன்னா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஒரு பர்சனல் ட்ரெயினரும் கிடையாது. நான் கரெக்டாக சொல்லி கொடுக்குறது கரெக்டாக இருக்குமாங்கிறதும் தெரியாது. ஸோ அதனால இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுதா 6 months அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நான் ஆரம்பித்த டேட்டை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளால வந்து என்னோட பாடி எந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவங்களோட சப்போர்ட் எப்போதும் எனக்கு வேணும். So stay tuned and toodles. அவ்வளோதான்.